கட்டினது என்னால சகிச்சுக்க முடியல. ஸ்டாலின் அங்கிள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச வேண்டிய வார்த்தை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு நாம் ஒன்றும் ஊழல் செய்த கட்சி அல்ல. எடப்பாடி மீதான விமர்சனத்தை முதல் முறையை நேற்று வைக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? ஏன் சார் இவ்வளவு சொன்னது எடப்பாடி நேரா சொல்லிருக்கலாமே அப்படின்னு மட்டும் கேட்கலாம். இல்ல, அந்த எடப்பாடியை இன்னமும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களை குறிவைக்கிறார். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. அங்கிள் சொன்னது கெட்ட வார்த்தை இல்ல. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அப்ப நீ இவர் அங்கிள் கூப்பிட்டா மற்றவங்க ஆண்டி தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டு எல்லாம் விமர்சனம் வருது இல்லையா? நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமான்னு ஏதோ பேசிட்டே வந்தவர் அப்புறம் என்ன இதுக்கு நான் ஆரம்பிச்சேன்னு பாக்குறீங்களான்னு கேட்டதெல்லாம் அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க அதானே கேக்குறீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச வேண்டிய வார்த்தை கட்டினது என்னால சகிச்சுக்க முடியல. அதாவது நடிகர் விஜயை ரசிக்கலாம் சார், இன்னும் கையில 2 கட்டு, இந்த இதுல 2 கட்டு, ரிப்பன்லாம் கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தா கூட ரசிகர்கள் ரசிப்பாங்க, மக்களும் ரசிப்பாங்க நடிகர் விஜய். ஆனால் ஒரு தலைவர் விஜயை அப்படி ரசிக்க மாட்டாங்க, ரசிக்க கூடாதுதான் நான் சொல்லிக் கொடுப்பேன் மக்களுக்கு. பிஜேபிக்கு எதிராக மோடிஜி அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதை வெறும் வார்த்தையோட நிற்காம களத்தில் வந்து போராடுற போது அந்த இளமை வேகத்தை காட்டும். ரிப்பனை கட்டுறதுலையோ இப்படி டான்ஸ் ஆடுறதுலையோ இல்லை. மாநாடே நடத்தலை, ஒரு ஆடியோ ரிலீஸ் மாதிரி நடத்திட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்றாரு, ஸ்டாலின் அங்கிள் நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க ஊழல் இல்லாத ஆட்சியா நடத்துறீங்கன்னு 2-3 கேள்வி கேட்பாரு. நேர்மையான ஆட்சியா, ஊழல் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது அங்கிள். ஏன் தெரியுமா அங்கிள்? இதே மதுரையில இன்னைக்கும் பதவியில் இருக்கிற மேயருடைய கணவரை நீங்க தான் கைது பண்ணீங்கன்னு 2 நிமிஷம் பேசினாலும் வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? அஜித் மரணத்தின் போது நேர்லயே போனாரு. இப்ப ஒரு அறிக்கை கூட இல்ல, ஒரு போன்ல பேசல. அந்த மாநாட்டிலே பேசுவாரு. இல்ல, தீர்மானம் போட்டதா சொல்லுவாங்க. அந்த தீர்மானத்தை வாசிச்சிருக்கலாம். அதாவது கூட சொல்லல, நான் தனியா தான் வரப்போறேன்ற சிக்னலை கொடுத்துட்டாரு. ஆனா அதே நேரத்துல கூட்டணியாக இருந்தாலும் அதில் நான் தனித்துவமாக தெரிவேன்னு சொல்றாரு. அதான் சிங்கத்தை பத்தி ஒப்பிட்டு சொன்னார். யாரு வருவாங்க, இப்போ வரைக்கும் யாரும் வரலையே. ஏன் சார் ஊழல் கட்சின்னு சொல்றாரு, அதிமுக கம்முன்னு இருக்குமா? எடப்பாடி சும்மா இருப்பாரா? உடனே எடப்பாடி பழனிசாமி பதிலடி பேசினாரு. ஆமா, இன்னும் தொடர் ஏப்பா விஜயை பத்தி பேசாதீங்கப்பான்னு சொன்னது அதே எடப்பாடி தான் தலைமை கழகத்துல. ஏன்னா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தேவையில்லாத இனிமேல் எல்லாரும் அடிப்பாங்க. அதிமுக கூட்டணி அரசியல்ங்கிறதுனால வெக்கத்துக்கே இடம் இல்லை. வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் திருப்பி சேருவாங்கிறதையும் மறுக்க முடியாது. ஏன்னா விஜயே சொல்லிவிட்டு, விஜய் என்ன பெரியவரா? நடிகர் விஜயை நான் மதிப்பேன், அரசியல்வாதி விஜயை நான் முழுமையாக நம்ப மாட்டேன். இப்ப இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தி இருக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன், சொல்லி அனுப்பி இருக்கணும். நான் சொல்றேன், ரசிகனை தொண்டனா மாத்துங்க, அவனை இன்னும் வெறும் விசில் அடிக்கிற மாதிரியே வைக்காதீங்க. நீ பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுமா, நம்ம ஆட்சிக்கு வந்தா என்னவெல்லாம் செய்ய போறோம், நீ ஒரு மணி நேரம் பேசி நீ பிரிச்சு விட்டு பேசியிருந்தான்னா அதுதான் அரசியல் அறிவு நம்ம சொல்றது. விஜயை பார்க்க தான் வராங்க, அப்படி பண்ணி என்ன பண்ண போறோம் சார்? என்ன சார் ஒரு அரை மணி நேரம் ஒரு மேடையில பேசுங்க சொல்றது ஒரு குத்தமா? இப்ப பேசவே கூடாது. அவர் பேசிட்டார்ல, அதுக்குதான் வந்தாங்க. நான் ஒன்னும் ரிட்டையர்ட் ஆகி வரல. நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. இல்ல, அது ஏதோ சீமானுக்கு சொன்ன மாதிரி தான். என்ன சீமான் அவர் கொஞ்சம் கடுமையாக விமர்சிச்சிட்டாரு. இளைஞர்களை யாரெல்லாம் தற்போது வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே விஜயை பார்த்து எச்சரிக்கையா தான் இருக்கும். ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு, மோடிஜின்றாரு, எல்லாம் நேரடியா பேசுறாரு. சீமான் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் நேரடியா எதுவும் சொல்லி மறைமுகமா கூட சொன்னாரான்னு தெரியல. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. புலத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மன். வணக்கம் சார். வணக்கம். விஜயினுடைய மதுரை மாநாடு எப்படி இருந்துச்சு சார்? அது என்ன மாதிரியான தாக்கத்தை, என்ன மாதிரியான சிக்னல் அரசியலுக்கு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். சிக்னல்ன்ற வார்த்தையை நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு சிக்னல் தான், நான் அதிமுகவோடு சேருவதற்கான வாய்ப்பு குறைவு என்கிற சிக்னலை அதிமுக தொண்டர்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவங்க தான் ஏதாவது ஒன்று நம்ம கட்சிக்கு நடந்துருமா, தலைவர் வேறு சொல்லிகிட்டே இருக்காரு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரதானமான கட்சி வரப்போகுதுன்னு, கூட்டணி பற்றி கொல்லப்படாதீங்க, நம்ம ஒரு பெரிய அணி வைப்போம்னு சொல்கிறாரு. அப்போ அது விஜய் தானோன்னு தொண்டர்கள், கீழ்நிலை நிர்வாகிகள், எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா சில பேச்சுவார்த்தைலாம் நடந்ததாக தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ அதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற சிக்னலை கொடுத்துருக்குறாரு. ஏன் குறைவுன்றீங்க? ஏன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு நாம் ஒன்றும் ஊழல் செய்த கட்சி அல்லன்னு சொன்னார்.
எடப்பாடி மீதான விமர்சனத்தை முதல் முறையாக நேற்று வைக்கிறார். யார் கையில் அந்த கட்சி இருக்குது பார்த்தீங்களான்னு கேட்கும்போதே தகுதியற்றவர் கையில் அந்த கட்சி இருக்குன்னு அதிமுகவை சொல்கிறார். அப்போ எடப்பாடி தகுதியற்றவங்கிற அந்த விமர்சனத்தை மறைமுகமாக வைக்கிறார். ஏன் சார் இவ்வளோ சொன்னவர் எடப்பாடி நேராக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு மட்டும் நீங்கள் கேட்கலாம். இல்லை, அந்த எடப்பாடியை இன்னமும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களை குறிவைக்கிறார். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் பார்க்குறேன். எடப்பாடியை தாக்குனா நம்மளால் அதை கொண்டாடுவோம் அப்படி சொல்லலை. நான் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் கேட்டதுனால இதை நான் இப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். நான் வேதனையில் வெம்பி துடிக்கிறாங்க அவங்களுக்கு 26 என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும்னு தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் மறைமுகமாக. அதற்கு அச்சாரமாக எனக்கு பிடித்த ஒரே நடிகர் அரசியல்லையும் சினிமாலையும் எம்ஜிஆர் தான் தலைவர்னே சொல்லிட்டார். மாநாட்டிலேயே எம்ஜிஆர் அண்ணா தான். முதல் நாளே அந்த கட் அவுட்லாம் ரெடி பண்ணால் விஜயை கேட்காம அந்த படம் வரைஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஏதோ அதிமுக வாக்கு வங்கியை குறி வைக்க ஆரம்பிச்சார். மற்றபடி திமுக எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனான்னு சொல்லலாமே தவிர அது ஒன்றும் புது விஷயம் இல்லை. ஒருத்தரை கொள்கை எதிரினும் ஒருத்தர் அரசியல் எதிரின்னு முதல் மாநாட்டிலையும் பிரகடனப்படுத்தினார். அவரும் அவருடைய தலைவர் 2ஆம் கட்ட தலைவரும் தொடர்ச்சியாக அந்த ஒரு வருஷத்தில் பல நேரங்களில் சொல்லிக்கிட்டு தான் வந்தாங்க. ஒன்றும் புது விஷயம் அது இல்லை. ஒரு தலைவராக அடுத்த கட்டத்துக்கு வந்து விட்டதாக நினைக்கிற விஜய் இல்லை, நம்மளும் அதை ஓரளவு எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் பேச்சில் மெருகேறி இருக்குது, கண்டென்ட்டில் கவனம் இருக்கணும்னு பார்க்குறேன் நான். அங்கிள்னு சொன்னது கெட்ட வார்த்தை இல்லை, அது நையாண்டியும் நக்கலும் கலந்ததாக இருக்குன்னு சிலர் ஃபீல் பண்ணுறது கூட ஒரு தலைவர் இடத்தை அடைந்து விட்ட விஜய் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு கட்சியுடைய தலைவர், மாபெரும் தலைவராகலாம் அப்புறம் பேசுவோம், வரலாறு சொல்லட்டும். இன்றைக்கி அங்கே அட்லீஸ்ட் அந்த மாநாட்டில் கூடின அந்த அத்தனை லட்சம் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு தலைவர் தானே. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நான் திரும்பவும் சொல்கிறேன், குற்றம்னு சொல்லலை, பட் தவிர்த்திருக்கலாம். அப்போ நீ இவர் அங்கிள்னு கூப்பிட்டா மற்றவங்களாம் ஆண்டி தாத்தா பாட்டின்னு கூப்பிடுலாம் விமர்சனம் வருது இல்லையா? இது ஒரு தலைவரை நோக்கி வர வேண்டிய விமர்சனங்கள் அல்ல. இதை விட பெரிய விமர்சனங்கள் வரணும், அதுக்கு பதிலடி கொடுக்கணும். அப்போ தான் அவர் மெருகேறுவார் அரசியல் ரீதியாக. அப்போ கூட நான் சொன்னேன், சின்ன வயசில் போய் ஸ்டாலினை சந்திக்கும் போது அங்கிள் கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம், அதை சொல்லிருக்கலாம். அது பொது மேடையில் பேசுகிறவருடைய அர்த்தம் என்ன, வீச்சு என்னன்னு அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். மற்றபடி அது பெரிய குற்றமாக நினைக்கலாம். அது குற்றம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எடப்பாடி தினந்தோறும் உங்களை நீ வா பொண்ணு கூப்பிட்றாரு ஸ்டாலினை. எடப்பாடிக்கும் நேரு பதில் சொல்லியிருக்கணும்ல. இன்னொரு துரைமுருகன் மாதிரி ஒரு ஆள் அறிக்கணும், எங்கள் தலைவரை பார்த்து ஒருமையில் விழிப்பதற்கு நீங்கள் யார் கேட்டிருக்கணும்ல, கேட்கலையே. ஸோ எதை நான் நியாயப்படுத்தலை. ஒரு தலைவரை இப்படியெல்லாம் கவனிப்பாங்கங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் வரணும். நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருங்க தெரியுமான்னு ஏதோ பேசிகிட்டே வந்தவர், அப்புறம் என்ன இதுக்கு நான் ஆரம்பித்தேன்னு பார்க்குறீங்களான்னு கேட்டதெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச வேண்டிய வார்த்தை அது. அதுவும் கூட அங்கே கூடி இருக்கிற 110 பேரை பார்த்து அவருக்கு பேசுவார். வெறும் 11 பேர் உட்கார்ந்தாலும் அவர் பேசுவார். ஆனால் உங்கள் முன்னால் கூடியிருந்த கூட்டம் அதுவல்ல. தலைவர் ஏதோ சொல்ல போகிறாரு, தேர்தல் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்குது, ஒரு பாதையை காட்ட போகிறாரு, ஒரு கொள்கையை சொல்ல போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கிற குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றபடி கொள்கையை பற்றிலாம் கவலைப்படலை. தலைவர் என்ன சொல்லுவார்னு கவனிக்கிற ஆர்வத்திலே வந்தால் சில பேர் எல்லாரும் வந்துடாதீங்க, பெண்கள் குழந்தைகளோடு இருக்கிற தாய்மாரெல்லாம் வீட்டில இருந்தே பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீட்டில இருந்து பார்த்த தாய்மார்களை மனசில் வச்சாவது அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துருக்கணும். கொஞ்சம் ஜனரஞ்சகமாக பேச. ஜனரஞ்சகங்கிறது கெட்ட வார்த்தையை எல்லாம் பேசினா ஜனரஞ்சகமா சார்? அது மாதிரி இந்த நெத்தியில் ரிப்பனை கட்டிக்கிட்டு ரேம்ப் வாக் வர்றீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அதாவது நடிகர் விஜயை ரசிக்கலாம் சார். இன்னும் கையில் 2 கட்டு, இந்த இதில் 2 கட்டு, ரிப்பன்லாம் கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தால் கூட மக்கள் ரசிகர்கள் ரசிப்பாங்க, மக்களும் ரசிப்பாங்க நடிகர் விஜயை. ஆனால் ஒரு தலைவர் விஜயை அப்படி ரசிக்க மாட்டாங்க, ரசிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் மக்களுக்கு. நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை, குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்னையும் சேர்த்தான ஒரு ஆளா போறாரு, உங்களையும் சேர்த்தான ஜாக்கிரதையா இருங்க, உங்களையும் சேர்த்தா முதலமைச்சர் ஆக போறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் எதிர்பார்ப்போம்ல. அது ஒரு எதிர்படுத்துறது தொண்டர் சார். ஒரு தலைவர் சார், நீங்க டான்ஸே ஆடலாம் சார், அது வேற சார். எந்த நிகழ்வு இருக்குல்ல, இப்போ மாநாடு ஒரு 6 மணி நேரம் நடக்குது, 8 மணி நேரம் நடக்குது, இடையில கலை நிகழ்ச்சி நடக்கும். எல்லா மாநாடும் நடந்திருக்கு. அந்த கலை நிகழ்ச்சி நடக்கும்போது விஜய் ஒரு டான்ஸ் ஆடினார்னா நான் இதை என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கலை நிகழ்ச்சியில் அது ஒரு அங்கம். பழங்குடிகளுடைய அதே மதுரையில அதே அதிமுக மாநாட்டில் வேலுமணி ஆடினாரு, அந்த பாரம்பரிய நடனம் ஆடினார்ல, இதான் விமர்சிச்சோமா? ஆனா அதே வேலுமணி அதே ட்ரௌசரை போட்டுக்கிட்டு தாரத்தை போட்டியோட தலைமைகளத்துக்கு டெய்லி வந்தாருன்னா என்ன சார்? இது ஒரு இதுதானே சார் சொல்லுவீங்களா? எதை எங்கே செய்யணும், எப்படி செய்யணும்னு ஒன்று இருக்குது. அப்போ உங்களை உலகமே கவனிக்குது. நீங்கள் வர்ற போது இந்த ரசிகர்கள் தொண்டர்களும் உங்களை ஆரவாரம் பார்க்குற போது ரிப்பனை கட்டிக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி நான் ரசிக்கல. ஒரு இளைஞர், அந்த துடிப்பு மிக்க இளைஞர், அதை உங்கள் பேச்சில் காட்டணும், நீங்கள் உங்களுடைய செயல் வேகத்தில் காட்டணும், இனிமேல் வரப்போகிற ஒரு நாளும் காட்டணும். அங்கிள்னு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா கெட்ட வார்த்தையில் திரும்ப சொல்கிறேன். அப்போ நீங்கள் அவரை விட வயது குறைவானவன்னு சொல்கிறீங்க. அந்த இளமை துடிப்பை நீங்கள் காட்டுறீங்களா? பிஜேபிக்கு எதிராக மோடிஜி அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதை வெறும் வார்த்தையோடு நிற்காம களத்தில் வந்து போராடுற போது அந்த இளமை வேகத்தை காட்டணும். ரிப்பனை கட்டுறதுலையோ
இப்படி டான்ஸ் ஆடுறதுலேயே இல்லை. அவர் டான்ஸ் ஆடினார்னு நான் சொல்லலை, அந்த ரிப்பன் கட்டினதை என்னால் சகிச்சுக்க முடியல. சகிச்சு அந்த அளவுக்கா சார்? இல்லை சார், ஒரு தலைவரை யோசிச்சு பாருங்க சார். நேற்று தமிழிசை நீங்கள் திரிஷாவோட தனி விமானத்தில் போனீங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னேன்? உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும்னு சொன்னேன். இவர் நடிகர் விஜய் கட்சியே ஆரம்பிக்காம வெறும் நடிகர் விஜய், கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா அப்படி இப்படி பேர்லாம் எனக்கு தெரியல, ஒரு 10 நடிகளை கூட்டி போனால் கூட நம்மளாம் ஜாலியாக பேசுவோம். பார்த்தீங்களா, விஜய் ஜாலியாக இருக்கார், ஏதோ ஷூட்டிங் போகிறோம் அப்படி அப்படி பேசுமே தவிர விமர்சிக்க மாட்டோம். ஆனால் நடிகர் விஜய் ஒரு தனி நடிகை நல்ல விஷயமா எது வேணாலும் இருக்கட்டும், உங்களை கவனிக்கிறாங்கங்கிற அந்த பாடத்தை விஜய் கற்றுக்கொண்டுன்னு அந்த விவகாரம் வந்து அடுத்த நாளே நான் ஒரு பேட்டியில் சொன்னேன். நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள், உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே தான் பொது வெளியில் வரப்போ நம்ம எப்படி இருக்கணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஸோ அங்கிள்னு சொன்னது இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டாருன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் தான் சார். அதை தவிர சார், இந்த மாநாட்டுக்கு கூடின கூட்டம் மதுரையில் நடந்த அந்த ஆச்சரியமே இல்லையே, இவ்வளோ கூட்டம் கூடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களே. அது 3 லட்சம் 10 லட்சம் என்ன சொல்லிட்டு 5 லட்சம் கூட வச்சுக்கோமே, என்ன இருக்குது, எதிர்பார்த்த கூட்டம் தான் அது. இவ்வளோ பேர் வருவாங்க, இன்னும் வர முடியாதவங்களும் இருக்கிறாங்க. விஜயை குறைத்து மதிப்பிட வேண்டாம்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்குவேன். 15 ஆண்டுகளுக்கு மேலாக கஷ்டப்பட்டு இந்த 2025 ஜனவரி பிப்ரவரியில் தான் அங்கீகாரம் வாங்கினார் சீமான் அவருடைய கட்சிக்கு. அந்த 24 தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அங்கீகாரம் வந்தது 25 தான். விஜய்க்கு அது முதல் தேர்தலிலே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய அங்கீகாரம் வாங்கிடுவார், தாராளமாக வாங்குவார்னு தான் தோணுது. ஆட்சிக்கே வருன்றாங்க, அது வாழ்த்து சொல்லுவோம். நான் என்னுடைய கணிப்பை சொல்கிறேன். சார். கூட்டம் கூடிச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஏற்பாடுகளை சரியாக செய்யலை. இல்லை அப்படி இல்லை சார், நீங்கள் ஒரு புது கட்சி, நான் இதை நியாயப்படுத்தலை. இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் சொன்னது எல்லாத்தையுமே காலையில் ஆரம்பிச்சு ஏற்பாடுகள்லேருந்து நம்ம எங்கெங்கே எல்லாம் தவறு பண்ணோம், எதை நல்லா செஞ்சுருக்கோம், நல்லா பண்ணீங்க பாராட்டுங்க. பந்தல் போட்டுருக்கணும்ப்பா, கூட்டம் வெளியே தெரியட்டும்னு சொல்லி 300 பேரை இப்படி மயக்கம் போட வச்சிட்டிங்களேப்பா. சும்மா சாதாரணமாக ஷேர் பண்ணணும், உட்காந்து பேசணும். மாநாடு முடிஞ்சிச்சுன்னு கடந்து போக முடியாது. நம்ம பந்தல் போட்டிருக்கணும், குறைஞ்சபட்சம் மயங்கி விழாமல் இருந்திருப்பாங்க. தண்ணி வசதி பத்தில், நான் அன்றைக்கே சொன்னல 100 போடாதீங்க 200 போடுங்க, அதெல்லாம் இப்போ அதை ரிவ்யூ பண்ணணும் அவர். அப்போ தான் அடுத்த மாநாட்டை கரெக்டாக நடத்த முடியும். அரசியல் கட்சிக்கு தானே சார் படம், எடுத்தோடனே எல்லாம் விஜய்க்கு வந்துருமா சார்? நான் நியாயப்படுத்தலை, ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரே மாநாட்டில் குற்றமே நடக்காமல் பண்ணிட முடியுமா? முடியாது. ஆனால் இதுலேருந்து பாடம் கற்றுக்கலைன்னா விஜய் தப்பு செய்கிறாருன்னு சொல்லலாம். அடுத்த மாநாடு இப்படி நான் வெயிலில் தான் நடத்துவேன், 3 மணிக்கு எல்லாரும் வந்து உட்காந்துடணும், அதுக்கு அவன் இடம் பிடிக்கிறதுக்கு 8 மணிலேருந்தே உட்காருப்பான், அவன் மயங்கி நைட்டெல்லாம். அது அவனுடைய அந்த ஒரு நடிகனை பார்க்குற ஒரு சராசரி ரசிகருடைய மனநிலை, அவனை குற்றம் சொல்ல முடியாது. அப்படி வர்றவனை நம்ம என்ன பண்ணணும், பந்தலை போட்டாது உள்ளறான்னு சொல்லுவோம். சாப்பாடு கொடுக்க லேட்டாகுது, சாப்பாட்டை தூக்கி எறிகிறாங்கல்ல, இது அதை ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் கட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தா மனசு நமக்கு சங்கடமாக இருக்குது. இப்படி தூக்கிறது, ஒரு கவுண்டரை போடுங்க, இத்தனை லட்சம் பேர் வருவாங்க நீ கணக்கு போட்டிங்கல்ல, பாருங்க மதுரை கொழுங்க போகுதுன்னு சொல்லும் போதே எத்தனை லட்சம் பேர் நீ கணக்கு போட்டிங்கல்ல, கெடாத சாப்பாட்டை பொட்டலாமா கட்டுங்க. எல்லா திராவிட இயக்கங்களும் மெருகேறிக்கிட்டு தானே வந்தாங்க, என்னென்ன நடந்துச்சு, எப்போ சாப்பாடு பத்தாம போச்சு, அப்படி பத்தலைன்னு தெரிஞ்ச உடனே எந்த சாப்பாட்டை உடனடியாக தயாரிக்க முடிஞ்சு, எல்லாம் அனுபவத்தின் காரணமாக அதன் மூலமாக வர்றது தான். விஜயும் அதை கற்றுக்குவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று சார், மாநாடே நடத்தலை, ஒரு ஆடியோ ரிலீஸ் மாதிரி நடத்திட்டாங்க, அவர் பேசிட்டார் அவ்வளோதான். ஒரு கட்சி மாநாடுனா நிறைய விஷயங்கள். இது ஒரு புதிய கட்சியினுடைய சாபக்கேடுன்னு நம்ம சொல்லலாம். விஜயகாந்துக்கும் அந்த இது இருந்தது. ஆனால் அந்த குறைபாடு தெரியறதுக்கு முன்னாடி பல முன்னாள் அமைச்சர்கள்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஊரிருந்த பிரபலங்கள் ஒரு கட்சியில் வந்து சேர்ந்தாங்க. ஒரு மாநாடுனா என்ன ப்ரையாரிட்டி, என்னென்ன ஷெட்யூல் இருக்கணும், எது முதல்ல நடக்கணும், இவ்வளோ பெரிய மாநாட்டில் தீர்மானத்தை வாசிக்காமல் போனால் தப்பு சார், வாசிக்கலைங்கிறத நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா வெயில் போட்டு படுத்தது, அது நேரத்தை மிச்சப்படுத்தணும். அப்போது என்ன பண்ணியிருக்கணும், ஈவினிங்கில் ஆரம்பிக்கணும், இல்லை 5 மணி நேரமாக ஒரு மாநாடு நடத்தணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திருக்கணும், அப்போ பந்தலை போடணும். இப்படி 1 by 1 அதெல்லாம் உட்காந்து அவங்க 6 தீர்மானம் ஒரு 5 நிமிஷத்தில் படிச்சிருக்கலாம். இவர் பேச்சில் கூட இன்னும் 2 விஷயங்களை சேர்த்து பேசியிருக்கலாம். ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதை சொல்லப்பட்டதை இவர் எதெல்லாம் நான் இவரே நோட்ஸ் எடுத்து வச்சதை மனப்பாடம் பண்ணி நல்லா டெலிவரி பண்ணாருங்கிறத ஒத்துக்கிறேன். முதல் மாநாட்டோடு இது கொஞ்சம் மெருகேறி இருக்குது, கண்டென்ட்டில் கவனம் தேவை. சரி, முந்தா நாளுக்கு இன்னைக்கு மாநாடு, முந்தா நாள் நைட்டு அதெல்லாம் பார்த்துட்டோம். நேற்று எதுவுமே இவர் பார்க்கலையா, பேப்பரை படிக்கலையா? ஜனநாயகத்தின் குரல் விலையை நசுக்கிற மாதிரி பதவி பறிப்பு மசோதான்னு 3 கொண்டாந்தாங்களே, நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போக வேணாம், அதுலேயே இன்னும் பல குழப்பங்கள் இருக்குது. ஜனநாயகத்தை இப்படி குரல் விலையை நசுக்குகிற அந்த மசோதாக்களை கொண்டு வரீங்களே மோடிஜி, நியாயமாஜின்னு கேட்டுருக்கணும்ல. கரண்ட்டில் இருக்கிற விஷயம். சரி, மாநாடு எங்கே நடந்துச்சு? மதுரையில் நடந்துச்சு. ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியாக நடத்துறீங்கன்னு 2-3 கேள்வி கேட்பார். நேர்மையான ஆட்சியாக, ஊழல் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா கேட்டார்ல. உங்களால் சொல்ல முடியாது அங்கிள். ஏன் தெரியுமா அங்கிள், இதே மதுரையில் இன்னைக்கும் பதவியில் இருக்கிற மேயருடைய கணவரை நீங்கள் தான் கைது பண்ணீங்கன்னு 2 நிமிஷம் பேசினாலும் வேல்யூ எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க சார். 100 கோடி ஊழல் சொன்னாங்க. அந்த கேஸுக்குள்ளே போவேணா சார். ஊரறிஞ்ச ஒரே வரி உண்மை என்ன, கைதானார்.
பதவியில் இருக்கிற மேயரின் கணவர் கைதாயிருக்கா, இதுதான் நீங்கள் ஆட்சி செய்கிற லட்சணமானு கேட்டிருக்கணுமா இல்லையா? இதைத்தான் இன்னும் மெருகேற்றணும். கண்டென்ட்ல அப்டேட் ஆகணும் சார். தன்னை தகவமைச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு தலைவர். பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த அந்த மசோதா கூட இன்னைக்கு நேத்துன்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முன்னாடி இருந்தே நடந்தது. மதுரையில் என்னப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கணும். இதைத்தான் நான் அந்த மூத்த தலைவர்கள், நல்லவங்கள கெட்டவங்கள, அரசியல்ல நல்லவனுங்களாம் வேலையே கிடையாது, இருக்கிறதுல ஒரு அனுபவமான ஆட்கள்னு ஏன் தேவைங்கிறத இப்ப விஜய் புரிஞ்சுக்கணும். யாராவது ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் போய் சேர்ந்திருந்தாலோ, அரசியல் அனுபவம் பண்ணவங்க போய் சேர்ந்திருந்தாங்களோ, இப்போ விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்தார் பண்ருட்டியார். என்ன நடந்த ஒரு வெளியில வந்தாருங்கிறலாம் அப்புறம் கதை. ஒரு தார்மீக பலமா பண்ருட்டியார் இருந்தாருங்கிறத யாருமே மறக்க ஒரு கட்சி கட்டமைப்பு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், மாநாடுன்னு அப்படி இருக்கணும், தீர்மானத்தை போடுங்க, இதை சொல்லுங்க, இதை சொல்லாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவமான ஆள் வேணும். அந்த ஒரு அனுபவம் இல்லாதவருடைய அந்த குறைபாட்டை விஜய் புரிஞ்சிருப்பார் நம்புறேன். புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு நல்லது. மதுரையில் நடக்குது திருப்பரங்குன்ற இஷ்யூ போன வருஷம் இல்ல, அது கூட சென்சிட்டிவான விஷயம் சார். நீங்க அதை கூட தொட்டிருக்க வேண்டாம். எல்லா மதத்தவரையும் சமமா இருக்கிற மாதிரி போயிட்டு போயிடலாம் அவரு. அதனாலதான் மதவாத அரசியலை பத்தி கூட பிஜேபி பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சென்சிட்டிவ் விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். ஊழல் எதிர்ப்புங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல, அதை ஸ்டாலினுக்கு எதிராக சொல்லி காமிச்சிருக்கணும். பிஜேபி எதிர்ப்புல இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களே, இப்படி பதவியை பறிப்பீங்களே ஜி, நீங்களே இடி அனுப்புவீங்க, 30 நாள் உள்ள வச்சிருப்பீங்க, லீவ் நாள் பார்த்து கோர்ட் ஒரு 20 நாள் லீவ் கூட போகும்போது 10ஆவது நாள் முன்னாடி கைது பண்ணுவீங்க, 31 நாள் பதவியை பறிச்சிருங்களா ஜி, என்ன ஜி கேட்டிருக்கணும்ல. அதே பாடி லாங்குவேஜ்ல இதெல்லாம் இந்த நல்ல வாய்ப்பு அவர் ஏன் தெரியுமா நல்ல வாய்ப்புன்னு சொல்றேன். கூடி இருந்தவன்ல அந்த 5 லட்சம் பேர் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் இளைஞர்கள். அவனுக்கு இந்த அரசியல் அறிவை நீங்க புகுத்து அனுப்பிச்சாதான் அந்த ரசிகன் தொண்டனா மாறுவான். சாதாரண விஷயம் இல்லை சார், ஏதோ வார்த்தை இல்லை. ரசிகன் 4 எழுத்து, தோயின்றன் 4 எழுத்து, ரெண்டுமே 4 எழுத்து சார், அப்படி இல்லை அர்த்தம். அதுதான் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவனுடைய மனநிலையை மாற்றி அரசியல் அறிவுள்ளவனா மாத்துறதே ரசிகன் டு தொண்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாதாரண விஷயம் இல்லை. நீங்க புகுத்து இருக்குல்ல, அறிவை புகுத்துறன்னா பெரிய ஏதோ நாலேஜபுல்லாக வேணாம். 2 வரி இங்கே வாட அரசியல் என்ன தெரியுமாயா, இப்படி கத்திரியை நான் சொன்னல, மதுரை மாவட்ட தலைவர் அறிவுப்படுத்தி வச்சாங்க, ஏதோ பரிசு கொடுத்தாரு. இவர் மதுரையில் ஏதோ ஒரு தொழில் நிற்க போறாரு. நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணுவார் மோடிஜி, இவரை பிடிச்சி ஈடியை வீட்டுக்கு அனுப்பி இல்லாத வழக்கை இருக்கிறதா சொல்லி உள்ள போடுவார். இதே மதுரை ஜெயிலில் அடைப்பார். பெயில் கிடைக்காது, ஈடி வழக்கில் அவ்வளோ சுலபத்தில் பெயில் கிடைக்காது. 31ஆம் நாள் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக பதவி பறிச்சிருவார். உங்க எம்எல்ஏவோட கதியை பார்த்தீங்களா? இப்படி அவனுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா மசோதா கண்டென்ட்டுக்குள்ளே போவேணாம் சார். ரிசல்ட்டை சொல்லி அவனுக்கு அந்த அறிவை புகுத்தி அனுப்பிச்சாதான் அவன் அந்த ரசிகர் நாளைக்கு தொண்டனா மாறுவான். அந்த தொண்டன் தான் தலைவராக மாறுவான், கீழ்மட்ட தலைவராக மாறுவான். இதை முதல்ல இது சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டுன்னு நான் விஜய் கிட்ட எதிர்பார்க்குறேன். அவரை போன்ற பிரபலங்களை நம்பி இத்தனை லட்சம் பேர் வராங்க. நேற்று திமுக அண்ணாதிமுக வகுத்துல புளியை கரைச்சிருப்பாங்க. என்னடா நம்ம இத்தனை கோடி செலவு பண்ணி மெனக்கட்டு இவ்வளோ கூட்டத்தை கூட்டுறோம், அல்லது இதை கூட கூட்ட முடியலையே. அவ்வளோ செலவு இவங்க பண்ணலை, அது எனக்கு தெரியும். மாநாடுக்கான கோடிகள் செலவழிச்சிருப்பாங்க. தொண்டர்களை வரவழைக்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கட்டு. ஏன்னா அவனா வர்றான் சார் ஒரு நடிகரை பார்க்கணுன்னு. அப்போ இதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு நான் விஜயை பார்த்து கேட்டுக்கிறேன். இத்தனை லட்சம் ரசிகர்கள் உங்கள் பேரை சொன்னாலே வந்து ஓடி வந்து நிற்கிறானே, அவனுக்கு ஒரு நல்ல அறிவை புகுத்துங்க. சொசைட்டியில் சில சமுதாய மாற்றங்களை என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு முதல்ல அவனுக்கு எடுத்து சொல்லிக் கொடுங்க. நீங்கள் புரட்சிகரெல்லாம் அப்புறம் பெரியார் பண்ண வேலையெல்லாம் நீங்கள் எடுத்தோடனே செய்ய வேண்டாம். அவனுக்கு ஒரு அரசியல் அறிவை புகட்டுங்கன்னு நம்ம சொல்கிறோம். பெரியாரை பேசுறீங்க, அம்பேத்கரை பேசுறீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிக்கை ட்வீட்டுன்னு வெளியிட்டு இருந்தீங்க. என்ன ட்வீட் மட்டுமே போட்டுட்டு இருக்காரு, அறிக்கை மட்டுமே வெளியிட்டு இருக்காருன்ற விமர்சனமே வந்துச்சு. ஆனா கவின் ஆணவ படுகொலையில அமைதியா இருந்துட்டார். அஜித் மரணத்தின் போது நேர்லயே போனாரு. இப்ப ஒரு அறிக்கை கூட இல்ல, ஒரு போன்ல பேசல, அந்த மாநாட்டிலே பேசுவாரு. இல்ல தீர்மானம் போட்டதா சொல்லுவாங்க, அந்த தீர்மானத்தை வாச்சிருக்கலாம். அதாவது கூட 10 நிமிஷம் போதும். அதான் இந்த அனுபவ குறைபாட்டை விஜய் சுய பரிசோதனை பண்ணணும். மற்றபடி ஒரே நாளையில நீ எல்லாம் பண்ணிருக்கணும், ஏன் பண்ணல, நீ அதையும் பேசல கேட்கலாம். ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி தான் நீங்களும், உங்களுக்கு வாக்கரசியல் மக்கள் பார்க்கணும். இப்போ நம்ம அவர் பார்த்ததை, அவர் நடந்துகிட்ட விதத்தை நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம்ல, மக்கள் இதெல்லாம் பார்க்கணும் சார். என்னையா இவ்வளோ பெரிய தலைவர் நினச்சிக்கிட்டு இருந்தால் கடைசியில் அந்த வார்த்தையை சொல்கிறேன். நான் என்ன இதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன்னு, என்ன சாதாரண பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுற மாதிரி அந்த வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய மேடையில் பேசுகிறார் அப்படின்னு மக்கள் கவனிக்கணும். ஏன்னா தலைவர் ஆகிட்டா நடிகராகவே என்ன இருக்கிறாரு, இன்னும் தலையில் ரிப்பனை சுற்றிட்டு வந்து அலைகிறாரு அப்படின்னு அதை பார்க்குறவங்களும் பார்ப்பாங்க. அந்த பார்வையில் ரசிக்கிறவங்களும் இருப்பாங்க. மக்களில் எல்லா கேட்டகரியும் இருக்கிறான், அவங்க பார்வைக்கே விடுவோமே. இன்னொன்று சார், இப்போ நான் தனியாக தான் வரப்போறேன்ற சிக்னலை கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணியாக இருந்தாலும் அதில் நான் தனித்துவமாக தெரிவேன்னு சொல்கிறேன். அதான் சிங்கத்தை பற்றி ஒப்பிட்டு சொன்னார். அதிகாரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்ற போதே அந்த அணியின் தலைவராக நான் இருப்பேங்கிறதா. யார் வருவாங்க? இப்போ வரைக்கும் யாரும் வரலையே. எதுக்கு வரணும்? ஏன் சார் வரணும்? நாமினேஷன் தாக்கல் தொடங்கிடுச்சா?
நோட்டிபிகேஷன் வந்துடுச்சா? ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இருந்து சொல்றாரு. யாரும் சார் நீங்க நான் ஒரு அணி அமைப்பேன்னு எடப்பாடி தான் சொல்லிட்டு இருக்காரு. யார் வந்திருக்கா? அங்க பிஜேபி வந்திருக்குல்ல. வரல. இவர் பிஜேபி கிட்ட போனார், இழுத்து கொண்டு போனாங்க. அதுவே நான் என்ன சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவுள்ள எந்த தலைவரும் செய்யக்கூடாத காரியம். புத்தியுள்ள எந்த கட்சியும் இப்படி ஒரு வருஷம் முன்னாடி போக மாட்டேன். அதுக்கு வேற காரணம் அரசியல் ரீதியாக இருந்தது, அவங்க போயிட்டாங்க. என்ன கட்ட சரி ராமதாஸ் முடிவு எடுத்துட்டாரா? எந்த கட்சியோட உட்கட்சி குழப்பம் இருக்கு இருக்கட்டும் சார். எந்த கட்சியோட கொண்டு முடிவு எடுத்துட்டாங்களா? பிரேமலதா முடிவு எடுத்துட்டாங்களா? அவங்க ஜனவரியில் அறிவு பண்றாங்க. எல்லாருக்கும் காலம் இருக்கு. ஜனவரி தான் சார் அந்த டைம். அதுக்குள்ள யாரும் வரல, யாரும் வராட்டியும் கூட போன நம்ம ஏன் கவலைப்படணும்? விஜய் என்ன சார், விஜய் கிட்ட யாருமே வரல சார், எனக்கு சாப்பாடே இறங்கல சார் சொன்னீங்கன்னா உங்களை புலையர்ந்து அறைவா அவங்க வீட்டுல. நான் சொல்றது புரியுதா? அதை பத்தி நமக்கு என்ன கவலை? அரசியல் பேரத்துக்கு தான் இவங்க எல்லாம் தயாரா இருக்காங்களே தவிர ஒரு முடிவு எடுத்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி எப்படி நகரணும் அந்த திட்டமிட்டு வகுத்து மக்கள் பிரச்சனைகளை பேசி அப்படி போகணுன்ற எண்ணம் அதுல வெளிப்படாது. யாருக்கு இல்ல அந்த எண்ணம்? யாருக்கு இல்லைங்கிறீங்க? கட்சிகள்கிட்ட. அப்ப அதுதானே வெளிப்படணும். அப்படி இல்ல, தேர்தல் அரசியலே சுயநலம் கலந்ததான், அதுல தப்பு கிடையாது. நம்ம எந்த அணியோடு சேர்ந்தா வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றி கிடைச்சா நம்ம எந்த அளவுக்கு கட்சியை பலப்படுத்தலாம், அந்த அதிகாரம் கிடைச்சா எப்படி நம்ம யாருக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லுவோமே, யாருக்காக பாடுபட்டு இருக்கிறோம், அவங்களுடைய அதிகாரத்தை கிடைச்சா அவங்களுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றி தரலான்னு ஒரு கட்சி கணக்கு போட்டு தான் சார் போவாங்க. தேர்தல் நோட்டிபிகேஷனே வராத போது நீ ஏன் இந்த அணியோடு சேரவில்லைன்னு கேட்கிற உரிமை நமக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு தான் சார் அந்த வழி தெரியும். அதனால விஜய் நோக்கி யாரும் வரலைங்கிறது சிறுபிள்ளைத்தனமான விமர்சனம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நிறைய ஆன்லைன் விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்றாரு. இங்க விமர்சனங்களை கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இல்ல அது ஒரே ஒரு வரி தான், அன்டெஸ்டட் அன்புருவுடுங்கிறத ரொம்ப பாதிச்சிருக்கலாம். நிஜம்தான், அன்டெஸ்டட் அன்புருவுடு தான். அவரை நம்பி தானே அத்தனை லட்சம் பேர் வர்றாங்க. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஓட்டா மாறுமா? மாறினா நமக்கு என்ன, மாறாட்டி நமக்கு என்ன சார் வந்துச்சு? இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இத்தனை லட்சம் பேர் வர்றான்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் தான் வர்றான். 100 பேர்ல 50 பேர் ஓட்டு போடட்டுமே. அந்த 50 பேர் ஓட்டு யார் ஓட்டு? போன தேர்தல் வரைக்கும் அந்த 50 பேர் யாருக்கு ஓட்டு போட்டான்? அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, சீமானுக்கு, சிறுத்தைகளுக்கு, இடதுசாரிகளுக்கு, பிஜேபிக்கு, கொஞ்சம் புது நோட்டாவுக்கு, எல்லாத்துக்கும் போட்டவன் தான் சார் இருக்கான். அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் இழப்பு வருது இல்ல சார்? இதை பேசுங்க. எல்லா கட்சிகளும் உஷாரா இருங்கன்னு நான் தான் சொல்றேன். உஷாரா இருங்கன்னா விஜய் வராரு விட்டுறாதீங்கன்னு அந்த உஷார் இல்லை. இழப்பு எல்லாருக்கும் தான். இப்போ நேத்து கொஞ்சம் கூடுதலா அதிமுகவுக்கு பாதிப்பு வருமோன்னு என்னால யூகம் பண்ண முடியும். ஏன்னா வெளிப்படையா குறி வைக்கிறார் அந்த ஓட் பேங்கை. அப்ப எடப்பாடி உஷாரா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். இனிமேலும் படம் காட்டாதீங்க, பெரிய கட்சி வரப்போதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவராகவே மனம் மாறி சுய பரிசோதனை பண்ணணும், மறு ஆய்வு பண்ணணும் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. இல்லை தன்னம்பிக்கை, உங்கள் வார்த்தைப்படி தன்னம்பிக்கையோட இன்னமும் தொடர்றாருன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை அனுமதிக்க கூடாது. இல்லாட்டி அதிமுகவை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற முடியவே தோல்வியை அதிமுக தொண்டன் தாங்க மாட்டான். கட்சி கரையும் காணாமல் போகும். இதை தடுக்கணும்னா கட்சியை முதல்ல பலப்படுத்துங்க. இப்போ பதிலடி கொடுத்தாங்களே உடனே எடப்பாடி பழனிசாமி பதிலடி பேசினாரு. ஆமா, இன்னும் தொடர். ஏப்பா விஜயை பத்தி பேசாதீங்கப்பான்னு சொன்னது அதே எடப்பாடி தான் தலைமை கழகத்துல. ஏன்னா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. தேவையில்லாம இனிமேல் எல்லாரும் அடிப்பாங்க. ஏடிஎம்கே அடிப்பாங்களா? ஏன் சார் ஊழல் கட்சின்னு சொல்றாரு, அதிமுக கம்முன்னு இருக்குமா? எடப்பாடி சும்மா இருப்பாரா? அதை கேட்டுவிட்டு சும்மா இருந்தாலும் எடப்பாடி அந்த பதவியில் எதுக்கு இருக்கணும்? பொதுச்செயலாளர் பதவியில பதிலடி கொடுக்க தானே செய்வாங்க. அதனாலதான் சொன்னேன் பதிலடி கொடுப்பாங்கல்ல. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு 2 பேரும் சேருவாங்க? இதைத்தான் சொன்னேன், அந்த வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ விஜய் வரலன்னு தெரிஞ்சிடுச்சு. வேற பெரிய கட்சி பாமக வர வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம். அது போதுமா? அதே பாமக இருக்கும்போது தானே 47 தொகுதி இல்லை 46 தொகுதி தோத்தீங்க. வட மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள்ல மதுராந்தகம் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சது. அதிமுக பாமக கூட்டணி இருந்துச்சு. யாரும் எது மட்டும் ஜெயிச்சாங்க? மதுராந்தகம் மட்டும் ஒரு தொகுதி மீறி அத்தனை தொகுதியிலையும் வட மாவட்டங்கள்ல திமுக அணி தான் ஜெயிச்சது. பாமக நான் குறைச்சி மதிப்பிடல. அது மட்டுமே போதாது. சவுத்துல டெல்டால என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒன்றுபட்ட அதிமுகங்கிறத பத்தி சிந்திக்க வேண்டிய நேரம் எடப்பாடிக்கு வந்துடுச்சு. அவர் சிந்திக்க மறுத்தால், தயங்கினால், தாமதித்தால் அந்த பொறுப்பு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தான் இருக்கு. அவர்களும் அதை செய்ய தவறினாங்கன்னா காலம் அவர்களை மன்னிக்காது. இது அதிமுக தொண்டர்கள் பார்வையிலேருந்து நான் சொல்றேன். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்குறாரு. அது இப்போ இது இன்னும் சிக்கல் அதிகப்படுத்தி நீங்கள் ஆரம்பத்தில் குறைவுன்னு தான் சொன்னீங்க. வாய்ப்பு குறைவு, அதிமுகவோட கூட்டணி வாய்ப்பு குறைவு. அரசியல்ங்கிறதுனால வெக்கத்துக்கு இடம் இல்லை. வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் திருப்பி சேருவாங்கிறதையும் மறுக்க முடியாது. ஏன்னா விஜயே சொல்லிவிட்டு, விஜய் என்ன பெரியவரா? நடிகர் விஜயை நான் மதிப்பேன். அரசியல்வாதி விஜயை நான் முழுமையாக நம்ப மாட்டேன். அரசியல்வாதி பக்கத்துல யார் வேணாலும் பேர் போடுங்க. அரசியல்வாதிகளை நம்பாதீங்கன்னு உங்களுக்கு நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். 100% நம்பாதீங்க. சொல்றாங்களா கேட்டு என்ன வேணாலும் நடக்கும். எந்த முடிவையும் எடுப்பாங்க. இந்த தேர்தலில் மட்டுமல்ல, எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி 6 மாசம் கூட ஆகல எடப்பாடி சொல்லி. இப்ப எங்க சார் இருக்க? தற்கொலை பழனிசாமின்னு சொன்னார். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அண்ணாமலை. என்ன கோபம் இருந்தாலும் அந்த வார்த்தை. நம்மளையும் 4 வருஷம் ஆண்ட முதலமைச்சர் எடப்பாடி. பிடிக்குதோ பிடிக்கலோ அது வேற விஷயம்.
அந்த தற்குறி பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் அமர்த்தும் வரை நாம் ஓயக்கூடாது. இப்ப சொல்றாருல, இப்ப புரியுதா நான் ஏன் அரசியல்வாதிகளை நம்பாதீங்கன்னு சொல்றேன்னு? நான் நக்கல் பண்ணல சார், யதார்த்தமா பேசுறேன். ரைட்டு, ஒருத்தருடைய காலகட்டம், அவங்களுடைய நிர்பந்தம், அவருடைய இலக்கு ஒன்று நிறைவேறி இருக்கும், ஒன்று ஃபெயிலியர் ஆயிருக்கும், அப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்குவாங்க. அது அரசியல்வாதிகளுடைய ஒரு அடிப்படை குணம். அதனால அவங்கள முழுமையா நம்பாதீங்கன்னு அந்த அர்த்தத்தில் சொல்லணே தவிர தனிப்பட்ட ஒருவரையும் நான் தாக்கி சொல்லலை. இல்ல அண்ணாமலை இப்போ விஜயும் தானே அடிக்கிறாரு. விஜய் இப்படி பேசி அடிக்கதான் செய்வாங்க. மோடிஜியை பார்த்து இப்படி கேள்வி கேட்டா கொஞ்சுவாங்களா விஜய? இதுதான் சார் அரசியல். இந்த வாதத்தை வைக்கிறமே என்ன பதிலடி வரும்னு விஜய் தெரிஞ்சானதை வைக்கிறார். அரசியல் பண்ணட்டும், பார்ப்போம். இப்போ இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தி இருக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன், சொல்லி அனுப்பியிருக்கணும். நான் சார் ரசிகனை தொண்டனா மாத்துங்க, அவனை இன்னும் வெறும் விசில் அடிக்கிற மாதிரியே வைக்காதீங்க. உங்களை பார்த்த உடனே, உங்க முகத்தை பார்த்த உடனே அப்படின்னா கேகன்னு கத்தலாம், எந்த தலைவரை பார்த்தும் எல்லாம் பண்ணலாம். அதை தாண்டி அவனை கொஞ்சம் சிந்திக்க வைங்க. உங்களை போன்ற பிரபலங்களால் அது முடியும். இல்லை, ஏன் சிந்திக்க வைக்கணும்? அவன் விசில் அடிக்கிறான், ஓட்டு போட்டுருவான், ஓகே வந்து போதுமா? நான் தான் சொன்னேன், உங்ககிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்னு சொன்னேன். உங்களை போன்ற பிரபலங்கள் இந்த சமுதாயத்தை புரட்சி ஏற்படுத்த வேண்டாம், ஒரு சீர்திருத்தம், ஒரு அரசியல் அறிவை பூத்துறதுக்கு கொஞ்சமாவது அவனுக்கு சொல்லி நீங்க சொன்னா அவன் கேட்கறான். அதுக்குதான் அம்பேத்கர் இங்க ஸ்டாலின் இருக்கிறார், எடப்பாடி இருக்கிறார், சீமான் இருக்கிறார், அண்ணாமலை இருக்கிறார், திருமாவளவன் எல்லாரும் இருக்கிற போது தானே இவங்க யாரும் வேணான்ட்டு அத்தனை லட்சம் பேர் மதுரையில போய் அங்கே போய் உட்கார்றான். அப்படி நம்பி வர்றவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து அனுப்புங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை சார், அதான் அதுக்கு தான் நம்ம கொள்கை தலைவர்கள் வச்சுட்டோம். அம்பேத்கர் இருக்கார், பெரியார் இருக்கார், நீங்களே படிச்சுக்கங்க. அது போதுமா? அப்படிலாம் சொன்னா அதை பத்தி ஒரு இவர் பேச வேண்டாம். மாநாடு ஒரு 6 மணி நேரம் பந்தல் போட்டாச்சு, அதுல போட்டப்ப நீ ஒரு 1 மணி நேரம் சமூக நீதி பத்தி பேசு, நீ பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுமா, நம்ம ஆட்சிக்கு வந்தா என்னவெல்லாம் செய்ய போறோம், நீ ஒரு 1 மணி நேரம் பேசுன்னு பிரிச்சு விட்டு பேசியிருந்தான்னா அதுதான் அரசியல் அறிவுன்னு நம்ம சொல்றது. திராவிட இயக்கங்கள் விஜயை பார்க்க தான் வராங்க, அப்படி பண்ணி என்ன பண்ண போறோம்? அப்ப நான் அப்ப மற்ற விமர்சனம்லாம் சரிதான், சினிமாக்காரர் தான்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் தலைவராக பரிணமிக்க முடியாது. நீங்களே அப்படி இருந்தீங்கன்னா அப்ப தொண்டை எந்த கதியில இருப்பான்? தற்காலிக வெற்றி கிடைக்கும். அந்த கட்சியை ஒரு நீண்ட காலத்துக்கு கன்சிஸ்டன்சியா எடுத்துட்டு போக முடியாது. இதை மட்டுமல்ல, எந்த இயக்கத்தையும் அப்படி எடுத்துட்டு போக முடியாது. இல்ல அதெல்லாம் முன்னாடி ஓகே, நீங்க சொல்ற காலத்துல ஓகே. சார் என்ன சார், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மேடையில பேசுங்க சொல்றது ஒரு குத்தமா? இப்ப பேசவே கூடாது. அவர் பேசிட்டார்ல, அதுக்குதான் வந்தாங்க. என்ன விஜய் பேசிட்டார்ல 1/2 மணி நேரம், அதை பார்க்க தான் வந்தாங்க. அந்த ரேம்ப் பார்க்க தான் மாநாட்டை ஒரு 6 மணி நேரமா நடத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேச வச்சிருக்கலாம்ல. அதனால நீங்க ஒரு இடையில ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சரி மாநாடே இல்லைங்கிறாங்களே அப்படின்னு, இதனாலதான் விமர்சனம் வருதுன்னு சொன்னாங்க. இல்ல கூட்டம் இருக்குமா? விஜய பாக்குறதுக்கு வந்த கூட்டம் இருக்கும், ஆனா மத்தவங்க எல்லாம் பேசுறத கேட்குமா அப்படின்னா அது ஆபத்து என்பதை விஜய் புரிஞ்சுக்கணும். இப்போது கூடுகிற கூட்டம் உங்களுடைய கொள்கைகளுக்காக கூடிய கூட்டம் அல்ல, உங்க அரசியலுக்காக கூடின கூட்டம் இல்ல, உங்களை பார்க்க உங்க முகத்துக்காக கூடுற கூட்டம், நடிகர் விஜய்க்காக கூடிய கூட்டம். இது என்னைக்குமே ஆபத்து தான், எந்த நிமிடமும் கரையும். தலைவர் விஜயை நோக்கி வந்தாதான் அது நிரந்தரமாக குறைஞ்சபட்ச பல ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகள் உங்களை நோக்கி தொடர்ந்து வருவாங்க. வெறும் நடிகன் விஜயை பத்தி மட்டுமே வரானா, உங்களோட ஒரு நல்ல நடிகன் வந்து அங்க நவந்து போயிடுவான். ஓகே, இப்போ சினிமா வச்சே பதிலடி கொடுக்குறேன் சார். யதார்த்தம் தான். சரி, இப்போ இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் இது வரைக்கும் முன்னாடி யாருடைய ரசிகனா இருந்திருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போட்டலாம் இருந்திருப்பாங்க, அப்படி இப்படி மாறுறது தானே சார். சரி 18 வயசு ஆயிடுச்சு, விஜய் ரசிச்சிட்டே இருப்பான், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு என்னடா அடுத்தடுத்து ஒரு படமும் நடிக்க மாட்டேன், என்னத்துக்கு சினிமா ஆங்கல்ல வேறொரு ஆளை நோக்கி போயிடுவான். சமுதாயத்துக்கு அது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற மனப்பான்மையை நான் எடுத்து சொல்றேன். அடுத்து இப்போ நீங்க கேடர்ஸ் ஆக்கியிருக்கணும், தொண்டராக்கி இருக்கணும், ரசிகன்லேருந்து தொண்டராக்கி இருக்கணும். ஏன்னா அது அவங்க நிர்வாகிகளாக இருப்பாங்க, இன்னும் பூத் லெவலில் ஒரு ஆதரவாளராக தன்முனைப்போட வேலை செய்கிறவங்களா இருக்கும் பொழுது தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தொடர்ந்து வாக்கை திருடிட்டாங்கன்றாங்க. ஏன்னா பூத் லெவலில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக அதை பற்றி 2 வார்த்தை பேசியிருக்கலாம்ல சார். ஓட்டை திருட போகிறான் கவனமாயிரு சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் உஷாரா இப்படியெல்லாம் ஓட்டு தானே சார் போக போகுது. அந்த SIR இருக்கு, சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் பீகார்ல நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அடுத்து ஒரு மாநிலமா இந்தியா முழுக்க அமல்படுத்த போறாங்க. அதனாலதான் பீகார் பேரணியில போய் ஸ்டாலின் கலந்துக்க போறாரு. புரியுது நான் சொல்றது? எல்லாருக்கும் அந்த ஆபத்து இருக்கு. நல்ல வேளை உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆதார் அடிப்படையா வச்சு முதல்ல அவனை ஓட்டர் லிஸ்ட்ல சேருங்கன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. நிஜமாகவே ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு வந்த வரப்பிரசாதமான ஒரு அறிவுரை, இடைக்கால தீர்ப்பு அது. சரிதானா? அப்போ அந்த வந்திருக்கிற ரசிகனுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கணும்ல. இப்போ இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ஒயின் ஷாப் அட்ரஸை போட்டு 63 பேரை சேர்த்து வச்சிருக்கான் பெங்களூர்ல. சொல்லணும், அவரு 3 மசோதா வந்திருக்கு. நாளைக்கு தான் சொன்னேன் இல்லையா, இவர் MLA ஆகிறாரு, இவர் பதவியை பறிக்க போறாங்க, எல்லாம் உஷாராங்க. பிஜேபியுடைய எதிர்ப்புல நீங்க உறுதியா இருக்கீங்கன்னா இதையெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். சொல்லி அனுப்பிச்சிருந்தா திமுக எதிர்ப்புல நீங்க உறுதியா இருக்கீங்கன்னா அந்த மதுரை மேயர் கணவர் கைதா இருக்கிற விஷயத்த 2 நிமிஷம் பேசியிருந்தா இம்பாக்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்துல இன்னும் விஜய் போக வேண்டிய தூரம், கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒருவேளை சார் பூத் கமிட்டி மாநாட்டில் அதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சிருப்பாரு. சொல்லட்டும், ஒன்னொன்னு இப்ப நம்மளுடைய பேட்டி அவரும் பாக்குறாருன்னா ஒன்னொன்னா கத்துக்கட்டும் சார். பட் கண்ணு கட்டு நேரத்தில் தூரம் தேர்தல் இருக்குது, அந்த தூரத்துல என்ன ஆக போறீங்க? முதலமைச்சர்
அதுக்கு பாதியாவது தகுதியானவராக இருக்க வேண்டாமா? இப்படி ஒரு கூட்டம் நடத்தி இப்படி ஒரு மக்கள் வந்து விஜயை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அதை தொடர்ந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு தானே 3ஆவது நாளா? இல்லை சார், விக்ரவாண்டியில் சரி இன்னைக்கு 3ஆவது நாளா பார்ப்போம். இது இடி முழக்கம் தான், போர் முழக்கம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கலாம். அது சுற்றுப்பயணம் போக போறாராம். இப்போ நம்ம பேசின விஷயங்களை, விடுபட்ட விஷயங்களை அதை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விஜய் எடுத்துட்டு போறாரோ அப்பதான் அது அரசியல் கட்சியா வளரும். இல்லாட்டி ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய தலைமை மன்றமாக தான் அது அமையும். இதை நான் எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறேன். அரசியலை நீங்கள் பேசாத வரை, அரசியல் அறிவை குறைஞ்சபட்சமாவது அவனுக்கு நீங்கள் ஊட்டாத வரைக்கும் அது ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்க முடியாது. விஜய்க்கு மட்டுமல்ல, எந்த இயக்கத்துக்கும் இது பொருந்தும். இப்போது ஒரு 8% பேர் சீமானுங்க, ஒரு 5லேருந்து 6 பேர் கன்சிஸ்டன்சியாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் முதல் தடவை ஓட்டு போடுறோம், 2வது ஏதோ காரணத்தால் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா தொடர்ந்து போட்டிருந்தாங்கன்னா கூடிக்கிட்டே வந்திருக்கும். அது நிறைய டபுள் டிஜிட் எப்பயோ தாண்டி இருப்பார் அவர். ஆனாலும் அந்த 5% தக்க வச்சுக்கிட்டே வராருல, ஒரு கோர் 5%. காரணம் என்ன? அவர் சொல்கிற கொள்கை தான், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் தொடர்ந்து சொல்கிற ஒற்றை விஷயம். எதுவும் வேணாலும் இருக்கட்டும், தமிழ் தேசியமாக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டது. அந்த கொள்கை அல்லது தன்னுடைய ஒரு விஷயத்தில் தான் வைத்திருக்கிற அந்த பிடிப்பு, ஒரு தலைவன் வச்சிருக்கிற பிடிப்பை நம்பி ரசித்து தான் அந்த 5% வர்றான். இன்றைக்கி வாங்கியிருக்கிற 8.5 நான் 8 எடுத்துக்க மாட்டேன். சீமான முதல் முறையாக ரசித்து வந்தவொடனே 3.5% இருப்பான். அந்த 5% நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். அந்த நான் டபுள் டிஜிட் விஜய் வாங்கிடுவார்னு சொன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் டபுள் வாங்குவீங்க, 15 கூட வாங்குவீங்க. அதில் குறைஞ்சது 5%ஆவது நீண்ட காலத்துக்கு உங்களோடையே வர்ற மாதிரி கொண்டு வரணும்னா இந்த அரசியல் அறிவு அவனுக்கு அவசியம். இதை விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் ரிட்டையர்ட் ஆகி வரல. சரி, வரல, அடுத்து அப்படி வேற சொல்றாரு. இல்லை, அது ஏதோ சீமானுக்கு சொன்ன மாதிரி தான். ஏன்னா சீமான் அவர் கொஞ்சம் கடுமையாக விமர்சிச்சிட்டாரு. சீமான் ரிட்டையர் ஆகிட்டுன்னா வாய்ப்பு இல்லாமல் அப்படிலாம் வரலன்ற வார்த்தையும் சேர்த்து சொன்னார். ரஜினியை சொன்னாரோன்னு, ரஜினி தான் ஃபீல்டுக்கே வரலையே, அவரை போய் இது பாவத்தை தொடுறீங்க. அவரே கமல் வந்து மார்க்கெட் போனதா நினைக்கல. கமல் இன்னைக்கும் ஹிட் படம் கொடுக்குறார், 400-500 கோடி சம்பாதிச்சதா சொல்றாங்க அந்த விக்ரம் படத்துல. அப்போ டைரக்டரா இருந்து அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல, அல்லது இவர் டைரக்ட் பண்ண விரும்பல அப்படின்றது எது வேணாலும் இருக்கட்டும், அவர் சீமான மனசுல வச்சு சொன்னதா தான் நடந்துக்கிட்டு, அதுக்கு மேல அதை போய் வாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சீமான் வர்சஸ் விஜய்ன்ற ஒரு கண்டிப்பா இருக்கும் சார். நான் தான் சொன்னேன், இளைஞர்களை யாரெல்லாம் தற்போது வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே விஜயை பார்த்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து 2 பேரோ 20 பேரோ 200 பேரோ 2000 பேரோ போக தான் போறான். நேற்று தான் தெரியும் சொன்னேன், நேற்று கூட்டின கூட்டத்தில் ஒரு 500 பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவன் இருப்பானா இருக்க மாட்டானா? இருக்கலாம், இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லை சார். திருமாவளவருக்கு ஓட்டு போட்டவன் இருப்பாங்க, உதயநிதியை ரசிச்சு திமுக ஓடிபி கொடுத்து இளைஞரணியில மெம்பர் ஆன கூட அதில் இருந்திருப்பான். அவன் விஜய்க்கு போடுவானா போட மாட்டான்னு தெரியும். அந்த கூட்டத்தில் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ எல்லாரும் பதட்டப்பட்டு தான் ஆகணும். அப்போது அந்த கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். நான் விஜய் பற்றியெல்லாம் கோலப்படன்னு சொல்லும் போதே விஜய் அவர் கவனிக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். அது கோழைத்தனம் அல்ல, உஷார்த்தனம் தான் சொல்லுவேன். அதை நான் வரவேற்பேன். சீமானுடைய அந்த எச்சரிக்கை உணர்வை நான் ரசிப்பேன், வரவேற்பேன் தான் சொல்லுவேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. கடந்த 2-3 வாரமாகவே கடுமையாக தன்னுடைய மேடைகளில் வேறு கூட்டங்களில் கூட விஜயை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் சித்தாந்தமாக சினிமா கூட்டமானு பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறார். இன்னும் அது மட்டும் இல்லை, இன்னும் இப்போ எடப்பாடி தாக்க ஆரம்பிப்பார், எங்கள் தலைவர் அங்கிள்னு கூப்பிட்டான்னு திமுக ஒரு கடுமையான தாக்குதலை தொடுக்கும். எல்லோருமே அதை நோக்கி தான் மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க. வேற டாபிக். சீமானுக்கும் அந்த ஏதோ ஒரு புள்ளியை வச்சு அவர் தானே எதிர்த்தாகணும். என் தம்பின்னு சொன்னதெல்லாம் வெளியில் வேணா இருக்கலாம், தேர்தலில் வந்துட்டா எல்லாம் எதிரி தான். எதிரிகள் எந்த வார்த்தையும் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவாங்க. இப்போ முன்னாடி தம்பினாரு, இப்போ கடுமையாக எதிர்க்கிறாரு. இவர் தமிழ் தேசியம் திராவிடம்னு சேர்த்து வராருங்கிறனால தான் சீமான் ஏதோ ஒன்று ஒரு எரிச்சல் படுத்திருக்கலாம், அல்லது அது எரிச்சல்னு நம்ம விமர்சனமாக கூட சொல்ல வேண்டாம், ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். இல்லை நம்ம கிட்ட இருக்கிற யாரும் போயிடாதீங்கப்பா, அவன் வெறும் சினிமாவில் தான் அல்லது ஒரு பெட்டர் பிம்பம் தான், என்கிட்ட கொள்கை இருக்குது அப்படின்னு தன் முன்னாடி உட்காந்துக்கிற ரசிகர்களை, தொண்டர்களை, கொள்கை பிடிப்புள்ளவர்களை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கான வார்த்தையாகவும் அது இருக்கலாம்ல. ஓகே, தன்னுடைய ஆமாம் சார், முதல்ல அவர் தக்க வைக்கணும் சார். இந்த ஓட்டு குறையாமல் பார்த்துக்கிறது தான் சீமானுடைய முதல் சவால். இது எல்லாருக்குமான சவால். ஏன்னா இளைஞர்கள் சீமாட்ட நிறையா இருக்கிறனால அவரை பிரதானமாக சொல்கிறோம். இல்லை சார், தக்க வச்சுக்கிறதுக்குன்னா விஜய் இப்படி கடுமையாக விமர்சிச்சா இவங்க கோவப்பட மாட்டாங்களா? என்னாச்சே நம்ம பிடிச்ச நடிகர் இப்படி திட்டுறாருன்னு கோவப்பட மாட்டாங்களா? கோவப்பட்டு அவங்க ஒன்று சீமானை ஓட்டு போட போகிறது இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதுதான் சார் அரசியல். அப்படி நமக்கு ஓட்டு போட வரமாட்டாங்கிற யதார்த்தம் புரிஞ்சனால அவர் மேலே ஒரு கோவமோ எரிச்சலோ ஒரு எச்சரிக்கையோ வருது. இது சீமானுக்கு மட்டுமில்லை, எல்லாருமே. திமுக ஒன்றுமே செய்யாமல் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? மதுரை மாநாட்டை அவங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவ்வளவெல்லாம் பண்ணுறமே, ஏன் எத்தனை லட்சம் பேர் அங்கே போய் உட்காருக்கான்? நினைக்கணும், ஆய்வு பண்ணணும். 1000 ரூபா கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம் கொண்டாந்துருக்குறோம், தவ புதல்வன் திட்டம் கொண்டாந்துருக்குறோம், நான் முதல்வன், நலன் காக்கும் ஸ்டாலின்,
உங்களுடன் ஸ்டாலின் எத்தனையோ திட்டங்கள் கொடுத்தோம், 1000 ரூபா கொடுக்குறோம், இலவச பஸ் கொடுக்குறோம் பெண்களுக்கு, இவ்வளோலாம் நடந்து எப்படி இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு அவங்களும் தானே ஆய்வு பண்ணணும். அது ஒன்றும் வெக்கம் கிடையாது. ஆனால் சார் இப்போ ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு, மோடிஜின்றாரு, மற்றவங்களாம் பேர் சொல்லி கூப்பிட்றாரு, எம்ஜிஆர் வச்சுருந்த கட்சி இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாம் நேரடியாக பேசுகிறாரு. சீமான் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. அவரை பற்றி ஆனால் நேரடியாக எதுவும் சொல்லி மறைமுகமாக கூட சொன்னாரான்னு தெரியலையே. அன்புமணி பற்றி தான் சொன்னாரா, ராமதாஸை பற்றி, அவங்களாம் யாரும் இவங்களை பேசலையே. சீமான் அதை பற்றி கவலைப்படுங்க, என்ன பேசுனாரோ அதை பற்றி கடந்து போயிடுவோம் சார். நாளைக்கு சீமானை பற்றி சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். கதைகள் வேற சொல்றாரு, அதில் ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா? சொல்லட்டும், ரசிப்போம். அந்த கதையை எங்கள் தலைவர் சீமான் ஒரு மேடையில் சொல்லிட்டார், உனக்கு வேற கதையே கிடைக்கலன்னு அதை வேற ஓட்டுறானு. அதெல்லாம் சுவாரஸ்யத்துக்கு பேசுறது சார், கடந்து போயிடுவோம். இதோட அவுட்கம் எப்படி சார் இருக்கும்? அவுட்கம் இல்லை, இன்னமும் விஜய் பேசு பொருளாக மைய பொருளாக இருப்பாருங்கிறதுல மாற்றமே இல்லை. அவர் வாங்க போகிறாங்க, 10% வாங்குவார். நான் சொன்னேன் டபுள் டிஜிட் வாங்கிடுவார்னு எனக்கு ஒரு தோணுது. அது யாருடைய 10%? எல்லாருக்குமான வாக்கு. இது நாள் வரை இவர்கள் வாங்கி சுவைத்த அனுபவித்த தங்கள் கணக்குகளில் சேர்த்து வைத்திருந்த 10%. புதிய வாக்காளர்கள் 1% தான் இருப்பான்னு கூட வச்சுக்கோம். மீது 9% யாரு? ஏற்கனவே ஓட்டு போட்டவன், மற்ற கட்சிகளுக்கு போட்டவன். அப்போ உங்க எல்லாருக்குமே இழப்பு வரப்போகுதுங்கிற போது விஜய் மையப்பொருளாக இருப்பான்னு சொன்னது இதனால தான். ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர் கிடைத்து விட்டார்னு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, பேச வச்சுட்டார்ல, இத்தனை லட்சம் பேர் கூடுறதை கவனிக்க வச்சார்ல. இன்னொரு 10 நாளைக்கு அதை பற்றி பேசுவோமா? எப்படியும் இவர் யார் கூட சேருவார் சேர மாட்டார் விவாதம் வந்துடுச்சா? ஸோ விஜய் ஒரு மையப்பொருளாக 10 நாளுக்கு அதுக்கப்புறம் இந்த டூர் போக போறாருல. சரி, தேர்தலில் புறக்கணிச்சுட்டு எங்கிட்டாவது போக போறாரா இமயமலைக்கு? ஏற்கனவே 2024 தேர்தலில் அது எனக்கு அப்ப கட்சியே ஆரம்பிக்கல, பேர் மட்டும் நான் தொடங்குவேன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு எனக்கு இது இலக்கல்லன்னு சொன்னார். பேரெல்லாம் அறிவிச்சிட்டாரு. அப்போ சார் அப்ப என்ன சார், நீங்களே நிக்க மாட்டான்னு சொல்றீங்களா? வேட்பாளர் பட்டியலே அறிவிச்சிட்டார் சார். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மத்திய விஜய். அது ஏன் சார் எல்லா பேரும்? அது ஒரு பலவீனத்தை மறைமுகமா ஒத்துக்கிட்டாரு. நான் நிறுத்த போற வேட்பாளர்கள் ஊரறிஞ்ச முகமா இருக்காது, என்கிட்ட அதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஒரு ராமசாமி நிறுத்துவேன், குப்புசாமி நிறுத்துவேன். அந்த ராமசாமி குப்புசாமி யாரோ அல்ல, விஜய் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் பலவீனம்? அது மாதிரி கொள்கை பெருசாலாம் என்கிட்ட புது கொள்கை ஏதாவது இருக்கா? நான் நக்கல் பண்ணல. இல்ல, பெரியாரோ காமராஜரோ அஞ்சலி அம்மாவோ எல்லாரையும் கூட எடுத்து, அம்பேத்கர் எல்லாம் ஏற்கனவே இருந்து ஒவ்வொரு வேறு சிலர்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற கொள்கைகள் தான். புதுசாக விட்டு எதுவும் இல்லை. அதை பற்றி ஒரு கவலையும் பண்ணல. நான் அது செய்வேன் இது செய்வேன் எல்லாம் உருட்ட மாட்டேன், நல்லது செய்வேன்னு சுருக்கா முடிச்சாலும் அந்த பலவீனத்தை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தலான்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது ஏன் பலவீனமாக பார்க்கணும்? இல்லை சார், ஒரு புதுசாக ஒருத்தர் வரீங்களே, என்ன சார் அவங்க புதுசாக கொள்கைன்னா சொல்றதுக்கு இல்லையே. இதை பலவீனம்னு நான் சொல்லலை, ஒரு ஃபேக்டை எடுத்து சொல்கிறேன். மக்களே இதை பற்றி கவலைப்படாதானே சார் அத்தனை லட்சம் பேர் போகிறான். அந்த ரசிகன், அந்த தொண்டன் அதை பற்றி கவலைப்படலை, அவ்வளோதான். தேர்தல் அரசியல் அதுதான். இந்த வேட்பாளர் நான் தான், என்னுடைய முகம் தான் வேட்பாளர்னு சொல்றது அதுவும் பலவீனம்ன்றீங்க? பலவீனம்னா என்கிட்ட வேற முகங்கள் இல்லைங்கிறது பலவீனம். இதே வார்த்தை கலைஞரே பொதுக்குழுல பேசியிருக்கிறார், இதே வார்த்தை ஜெயலலிதாவே பொதுக்குழுல பேசியிருக்கிறார். 234 தொகுதிகளிலும் நானே நிற்பதாக நினைத்துக் கொண்டு ஒத்துழைங்கன்னா யாருன்னா, ஒரு தொகுதிக்கு 10 பேர் 50 பேர் இருக்கிறீங்க, யாராவது ஒரு அதிகம், அங்கே அதிகமான ஆதரவும் முகங்களும் இருக்கிறதுனால அவங்க அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. இங்க ஊரறிஞ்ச முகம் ஒருத்தர் கூட இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஊருக்கு தெரிஞ்ச முகம். எந்த ஒரு ராமசாமி குப்புசாமியும் தகுதி குறைவானவர் அல்ல. ஆனா ஒரு மதுரை கிழக்குல நிக்கிறாருன்னா அங்கேயே பழங்காலத்தம் ஏதோ ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த தொகுதியில சார் அதில் இல்லைங்க, அதிக ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ வேளச்சேரி தொகுதின்னு வச்சுப்போம். வேளச்சேரி தொகுதியில் ஒருத்தர் நிறுத்துறாருன்னா, சார் ஒரு அடையாறில் குடியிருக்கிறாரு, வேளச்சேரி எங்கேயோ இருக்குது சார், அடையாளம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னா கூட அது ஒரு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் சென்னை அறிஞ்ச முகமாக இருந்தால் அவருடைய பலம் வேற. பாதி பிரச்சாரம் முடிஞ்ச அவர் வேளச்சேரியில் நிற்கிறாருங்க அப்படின்னா வேளச்சேரியில் யார் அப்படின்னு கேட்க வைக்கக்கூடாது. இதுதான் பலவீனம் நான் சொல்கிறேன். அது வளர்ற கட்சிக்கு இருக்கிற என்ன சொல்றது ஒரு சாபம். திமுகலையும் பல புதியவர்கள் அப்படித்தானே உருவானாங்க. புதியவர்களை தூக்கி பிடிப்பதற்கு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு. அதான் வளர்ற கட்சி எல்லாமே ஒரு தேர்தலில் வந்துட கொஞ்சம் வர விடுங்க சார், அவரை என்ன சார் வர விடுங்க, முதல்ல அவரை நிக்க விடுங்க, ராமசாமியோ குப்புசாமியோ நிக்கட்டும், அந்த ராமசாமியும் குப்புசாமியும் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து விமர்சிப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் டம்ப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 4 முனை 5 முனை போட்டி எல்லாம் வந்துச்சுன்னா அது ஆளும் கட்சிக்கு சாதகமாயிடும். 90% அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழல். விஜய் தனித்து நின்றால் அவர் தலைமையில் ஒரு அணி அமைந்தாலும் கூட எந்த பிரதான கட்சியும் போய் சேர வாய்ப்பே இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவர் அதிகாரத்தை கொடுக்குற இடத்துல எடப்பாடி கிடையாது, சரியா? பிரதான கட்சியில் எதுவும் போய் சேர வாய்ப்பில்லை. அந்த சூழல் தொடர்ந்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். நன்றி சார், உங்களுடைய பண்ணுறோம். நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.